வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த சலார் பார்ட் 2 ஸ்டோரியை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸாக பார்க்கலாமா. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே சலார் படத்துக்கு போயிட்டேன். நான் ஒரு மிகப்பெரிய பிரசாந்த் நீலோட ஃபேன்னே சொல்லலாம். ஆனால் அவர் இந்த படத்தில் என்னை ரொம்பவே ஏமாத்திட்டாருங்க. அவர் எடுக்கிற எல்லா மூவியும் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி உக்ரம் கதையோட சாயல தான் இருக்குன்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த சலார் படத்தில் அந்த உக்ரம் கதையவே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாரு. அதோட கொஞ்சம் கேஜிஎஃப்ல வர்றதையும் ஆட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சீன்லாம் உக்ரம் மூவில இருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காருன்னு இப்போ சொல்றேன் கேளுங்க. தேவா சின்ன வயசுல வரதராஜ மன்னாருக்கு ப்ராமிஸ் பண்ற சீனு, ரவுடி கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போற சீனு. ஸோ அங்கேயும் ஒரு ஹீரோயினை தான் ஸ்டார்டிங்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த படத்துலயும் அதே தான் பண்றாரு. ரெண்டாவது, ஹீரோயினை அகைன் ரவுடிஸ் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போகும்போது ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்த்து நீ அவளை இப்ப காப்பாத்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ சண்டை போடுற சீனு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல ஃப்ரெண்டுக்கு அகைன் அவனோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற வில்லன்லாம் அடிச்சு மறுபடியும் ஃப்ரெண்டை ஒரு பெரிய ரவுடி ஆக்குறது, பெரிய கேங்ஸ்டர் ஆக்குறது, அதுக்கு ஹெல்ப் பண்றது. அதே தான் இதுலயும் பண்றாங்க. நெக்ஸ்ட் அந்த உக்ரம்ல இன்னொரு சீன் இருக்கும். அது என்னன்னா, நிறைய வில்லனுங்க பொண்ணுங்களை கொஞ்சம் தப்பாக இது பண்ணுவாங்க. அந்த டைமில் ஹீரோ கை கட்டியே நின்றுட்டே இருப்பான். அதே மாதிரி இதுலேயும் ஒரு சீன் அப்படியே கை கட்டியே நின்றுருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடக்கும். அதான் இந்த சலாரோட ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான சீன். அது என்னன்னா, அந்த உக்ரம் படத்துலையும் ஒரு டேட்டோ போடுற சீன் இருக்கும். அதுலேயும் அந்த ஹீரோ என்ன சொல்லுவான்னா, என் கண்ணில் என்ன தெரியுதோ அதையே நீ டேட்டோவை போடு அப்படிமா. இந்த சலார் படத்துலையும் அதே தான். என் கண்ணில் என்ன தெரியுதோ அதையே பார்த்து அதை அரைச்ச மாவை போட்டு அப்படியே அரைச்சி வச்சிருக்கானுங்க. சரி, இருந்தாலும் ஏதோ சரி ஓகே இதுக்கப்புறம் நல்லா இருக்குங்கிற மாதிரி அப்படியே போச்சு. முக்கியமாக நான் எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த படத்தில் கேஜிஎஃபோட கனெக்ட் தாங்க. பிரசாந்தில் நிறையா சொல்லியிருக்காரு கேஜிஎஃப் யூனிவர்ஸ் இது இல்லைன்னு. இருந்தாலும் ஓகே, ஒரு கேஜிஎஃபோட கனெக்ட் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ எல்சியோவில் இல்லவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு எப்படியோ எல்சியோவில் கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி இதுவும் கேஜிஎஃபோட யூனிவர்ஸில் வந்துருமோ அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் செகண்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் கொடுத்து கிளைமேக்ஸில் முடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நான் சொல்றது கவனமாக கேளுங்க. இது தெரிஞ்சாதான் பார்ட் 1 ஸ்டோரியும் புரியும். அதுக்கப்புறம் வர நான் சொல்ல போற பார்ட் 2 ஸ்டோரியும் உங்களுக்கு புரியும். கான்சாருங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்குள்ள 3 ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மன்னார் ட்ரைப், சௌரங்கா ட்ரைப், கானியார் ட்ரைப். அந்த ட்ரைப்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு புக் எழுதுறாங்க. அந்த புக்குக்கு நிபந்தனான்னு பேரும் வைக்கிறாங்க. அதுல முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா, ஒரு ட்ரைப் ஃபேமிலி கான்சாரை 40 வருஷம் ஆளலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரைப் கிட்ட அந்த கிங்டம் சீட்டை கொடுத்துடணும், அதாவது ராஜா சீட்டை. ஃபர்ஸ்ட் மன்னார் ஃபேமிலியில இருக்கிற சிவமன்னார் கான்சார 40 வருஷம் கிங்கா இருக்காரு. சிவமன்னார் செத்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் படி சௌரங்கா ட்ரைப் தாராங்கிறவருக்கு தான் அந்த கிங்டம் போகணும். ஆனா இதுல ராஜமன்னாருக்கு பிடிக்கவே இல்லை. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் மன்னன் ஆகணும் அப்படின்னு நினைச்சு, நான் தான் கிங்கா இருக்கணும்னு நினைச்சு ராஜமன்னார் அந்த சௌரங்கா ட்ரைப்ல இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு. சின்ன பையன்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு. ஸோ ராஜமன்னார் கூட சேர்ந்து அந்த கானியர் ட்ரைபும் அந்த கான்சாரில் 30 வருஷமா இருக்காங்க. இப்போ ராஜமன்னாருக்கு 2 ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 2 குழந்தைங்க, ராதாராமா அண்ட் ருத்ராஜ மன்னார். செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் வரதராஜ மன்னார் அண்ட் பச்சு ராஜ மன்னார். இப்போ இதில் என்னன்னா, ராஜமன்னாரோட பையன் வரதராஜ மன்னாரை போட்டு தள்ளணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. வரதராஜ மன்னாருக்கு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு தேவா. ஸோ தேவா வச்சுதான் அவர் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு கான்சாருக்கு கிங் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் என்னன்னா, ராஜமன்னார் சௌரவ ட்ரைப்ல இருக்கிற தாராவை கொலை பண்ணார்ல, அவனோட பையன் தான் தேவா. ஆனா அது அந்த பிரபாஸுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தேவா என்ன பண்றான், தேவாக்கும் வரதராஜ மன்னாருக்கும் எதனால சண்டை வந்துச்சுங்கிறது தான் சலார் பார்ட் 2 ஸ்டோரி. சௌரங்க பர்வம் அப்படிங்கிறது தான் அந்த சௌரங்க பர்வம் தான் பார்ட் 2க்கு பேர் வச்சிருக்காங்க. இந்த கதைக்குள்ள தான் நம்ம இப்போ போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீனு வெறித்தனமான ஃபைட் சீன் தான். டீசர்ல சிம்பிள் இங்கிலீஷ், நோ கன்ஃபியூஷன், நாட் இஸ் இன் ஜுராசிக் பார்க்னு டயலாக்லாம் பேசி ஒரு சீன் வரல, ஒருத்தர் பேசுவார்ல, அதுதான் நம்ம கதை பார்ட் 2ஓட ஓப்பனிங் சீன்.
ஹீரோ பிரபாஸ் வந்து செர்பியான் சூடான் ஆர்மிஸை அடிச்சு தும்சம் பண்றாரு. கூடவே பிருத்திவிராஜும் இருப்பாரு. அந்த சைடு பாபி சிம்பா அவங்க சௌரங்கா கேங் கன்சார்க்குள்ள கூட்டிட்டு வந்து ஆஸ்திரேலியா உக்ரைன் ஆர்மிஸா போடு தள்ளிட்டு கன்சார்க்குள்ள எல்லாருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. ருத்ராஜ மன்னாரு அவங்க மாமா அண்ட் பண்டித் கூட சேர்ந்து அவங்களுக்குள்ள ஆப்போசிட்டா இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு வராங்க. இந்த டைம்ல தான் கிருஷ்ணகாந்த் அதாவது சுதிகாசனோட அப்பா அங்கே ஃபேமிலியை கூட்டிகிட்டு கன்சாரை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பாரு. ஆனால் ரூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான், யாருமே கன்சார் விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு ராதாராமாவும் ராஜமன்னாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கன்சாருக்குள்ள வார் வந்து ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு. பண்டித் வந்து இன்னுமே வெளியே இருந்து நிறைய பேரை உள்ள கொண்டுட்டு வரான். சௌரங்கா கேங் எல்லாருமே உள்ள வந்த அப்புறம் ராஜமன்னாருக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. பாபி சிம்கா உயிரோட விட்டா எங்க பிரபாஸ் கிட்ட அவங்க அப்பாவை கொன்னது எங்க அப்பா தான் சொல்லிடுவோம். ஸோ பிரபாஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டா போயிட்டா நம்மளால அந்த கிங்டம் ஜெயிக்க முடியாதுன்ட்டு பிருத்திவிராஜ் வந்து பாபி சிம்காவை கொலை பண்ணிடுறான். பந்தித் ஆளுங்களை வந்து சௌரவங்க ஆளுங்களை கொலை பண்றாங்க. பிரபாஸ் வந்து பந்தித்தை கொலை பண்ணிடுவான். அண்ட் பிருத்திவிராஜ் வந்து ருத்ராஜ் மன்னர் அதாவது அவங்க அண்ணாவே போட்டு தள்ளிடுறேன். இதுக்கப்புறம் இருக்கிறது ராஜ மன்னார் அண்ட் ராதாராமா தான். அவங்க ரெண்டு பேருமே வரதராஜ மன்னாரை வந்து கிங்கா ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரபாஸ் கொண்டு வந்தது தான் அந்த சீல். அதாவது பிரபாஸ் என்னதான் பிருத்திவிராஜ் கிங்கா இருந்தாலும் பிரபாஸ் கையில தான் எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. என்ன சரக்கு எங்க வெளியே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எல்லா கண்ட்ரோலுமே வந்து பிரபாஸ் கையில தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் கிருஷ்ணகாந்த் பிரபாஸ் கிட்ட நீ ஒரு சௌரங்கா ட்ரைப், உன்னோட அப்பாவை கொண்டது ராஜமன்னார்னு சொல்றான். இந்த உண்மை வந்து பிருத்திவிராஜுக்கு முன்னாடியே தெரியும், உங்ககிட்ட சொல்லாம அவன் மறைச்சிருக்கான் அப்படின்னு வந்து கிருஷ்ணகாந்த் சொல்றாரு. இதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து பிருத்திவிராஜ் கூட சண்டை போட்டு ராஜமன்னாரை வெட்டி கொலை பண்றாரு. இதை பார்த்த ராதாராமாவோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. தென் பிரபாஸ் வந்து கான்சரை விட்டு வெளியே போறாரு. கிருஷ்ணகாந்த் ஃபேமிலியோட வெளியூர் தப்பிச்சு ஓடிடுறான். இதுக்கப்புறம் கிருஷ்ணகாந்தோட பொண்ணு சுதிகாசன் தான் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவளை வச்சு இவங்க பிரபாஸை கண்டுபிடிச்சு இப்போ பிரபாஸுக்கும் பிருத்திவிராஜுக்குள்ள நடக்கிற ஃபைட்டு தான் கிளைமேக்ஸா இருக்க போது. இந்த வாரில் யார் ஜெயிச்சாலும் அவங்கள போட்டு தள்ள ராதாராமா ரெடியா இருக்கா. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற அந்த வார் தான் கண்டிப்பா கிளைமேக்ஸ் சீனா இருக்க போகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. பார்ட் 2 அதாவது இதெல்லாம் வந்து பார்ட் 1லயாவது கொஞ்சமாக சென்டிமெண்ட் இருந்துச்சு. பார்ட் 2ல சென்டிமெண்ட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு மட்டுமே தான். அது போக இதில் நெக்ஸ்ட் எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லைங்க. கேஜிஎஃப் அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பார்ட் 1லயே தெரிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் அந்த பேசிக்கான சிம்பிள் ஸ்டோரி தான். பட் பிரசாந்த் நீலோட ஸ்டைலில் நம்ம பார்ப்போம். பட் பார்ட் 1ல அவரோட லாஜிக்கே சுத்தமாக இல்லை. பட் மேஜிக் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. பார்ப்போம் இதில் வந்து கேஜிஎஃப் அளவுக்கு பார்ட் 2ல மேஜிக் ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சூப்பரான இன்னொரு கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.